அமெரிக்காவோட செனட் சபையிலே ஒரு வோட்டிங் நடக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். வழக்கம் போல நோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மெஜாரிட்டி கிடைக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி. மொத்தம் 51 ஓட்டுகள். அதுக்கு கிடைக்குது 49 ஓட்டுகள் ஆம் என்ற ஓட்டு கிடைச்சு ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா டெமோக்ராட்ஸ் ரிபப்ளிகன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வராங்க செனட் சபையில. என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட ராணுவத்தை அதிபர் காங்கிரஸ் சபையில பர்மிஷன் வாங்காம, அப்ரூவல் இல்லாம வெனிசுலா மேல ஃபர்தரா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதோட கொண்டு வந்தாங்க. இல்ல அதிபருக்கு தெரியும், அவருக்கு தெரியாததா, தேவதூதருக்கு தெரியாததா, அவரெல்லாம் பண்ணிக்குவாங்கன்னா அவரோட கட்சியை சேர்ந்த ரிபப்ளிகன்ஸ் மொத்தம் 51 நபரை வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம் அப்படிங்கிற ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல ஆம் என்ற ஓட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி இருந்தது காரணத்தினால டெமோக்ரட்ஸ்னால பண்ண முடியல. ஆனா இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா 49 செனேட்டர்ஸ் ஓட் ஆமாம் என்று போட்டிருக்காங்க. 51 தான் ரிபப்ளிகன்ஸ். ஆனா இந்த ஓட்டு வந்துருச்சு. இது திருப்பி வரணும் அப்படின்னா 60 நாள் ஆகும். ஸோ 60 நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செனட்ல இருக்கிறவங்களாம் மண்டைய கல்வி எல்லாம் செய்யணும். திருப்பி கொண்டு வரணும், கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஏன் இது போல ஒண்ணு காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இது போல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏன் முதல்ல வந்து பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா காங்கிரஸ் சபையில ஒரு நாட்டு மேல போர் டிக்ளேர் பண்ணுதுன்னா, ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். முன்னாடி 1973 ஸோ இந்த வியட்நாம் போரோட தோல்வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்ல சும்மா அவங்க அதிபர் பவர் இருக்குன்றதுனால, பவர மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஏகப்பட்ட நாள் போர் செய்றதுனால முடியாது. காங்கிரஸ் சபையில பாஸ் பண்ணணும். போர் பவர்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும். அந்த போர் வேணும்னா, காங்கிரஸ் சபையில இது போல சொல்லணும். அப்ரூவல் கிடைச்சுச்சு அப்படின்னா, மெஜாரிட்டி கிடைச்சுச்சுன்னா, நீங்க போருக்கு போலாம். இல்லன்னா போக்கூடாது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் வந்துச்சு. ஸோ இதுதான் அந்த காங்கிரஸ் சபை இது. அதாவது காங்கிரஸ், செனட், ஹவுஸ் அப்படிங்கிறது போல கன்ஃப்யூஷன் இருக்குன்னா, அது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் குடுத்துர்றேன். ஒரு காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அந்த காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். அந்த காலேஜ்ல 2 வகையான குரூப் இருக்குது. பிஎஸ்சி ஆ கம்ப்யூட்டர் சயன்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ன்னு 2 குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அது ஒண்ணு வந்து செனட்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு காலேஜ்ல 2 குரூப் தான் இருக்கு. ஸோ ஒரு காலேஜ்ங்கிறது காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 குரூப்ஸ் இருக்கு. மேல் சபை, கீழ் சபை அத சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். ஸோ இந்த மேல் சபைங்கிறது செனட்ட 6 வருஷத்துக்கு ஒரு தடவ எலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு 2 பேர். மொத்தம் 100 பேர் இருப்பாங்க. இதே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அது பாப்புலேஷன பொறுத்து வேரி ஆகும். ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ அப்படின்றத சொல்ல முடியாது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவ எலெக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 435 பேத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. பாப்புலேஷன பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ செனட் சபை, அதாவது மேல் சபையில இப்ப இது போல ஒரு வோட்டிங் வந்திருக்கு. நார்மலா இது போல விஷயங்கள் இங்க செய்வாங்க. உள்நாட்டு விஷயங்கள்லாம் ஹவுஸ்ல செய்வாங்க. இந்த காங்கிரஸ் சபை அப்படிங்கிறது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, செனட்லயும் அப்ரூவ் ஆகணும். மெஜாரிட்டி எடுத்து அப்ரூவ் ஆகணும். ஹவுஸ்லயும் மெஜாரிட்டி எடுத்து அப்ரூவ் ஆகணும். இந்த 2 சபையும் சேர்ந்து அப்ரூவ் பண்ணா தான் காங்கிரஸ்ல செல்லுபடியாகும். ஸோ அதனால தான் காங்கிரஸ்ல வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஹவுஸ்ல மட்டும் அப்ரூவ் பண்ணிருவாங்க. செனட்ல மட்டும் அப்ரூவ் பண்ணிருவாங்க இல்லையா? ஸோ அதனால இந்த 2 சபையும் இணைஞ்சு செயல்பட்டு ஓகே போர் அப்படிங்கிறது போல எல்லாம் ஒரே எண்ணத்தோட போர் அப்படிங்கிறது போல முழக்கமிட்டாங்கன்னா, அமெரிக்கா போருக்கு கிளம்பி போலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய வேரியேஷன். ஸோ இப்போ காங்கிரஸ் கேட்டு நீங்க நடந்துக்கங்க. அதுக்கு சட்டத்த உட்பட்டு நடந்துக்கங்க அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு முடியாது அப்படிங்கிறது போல செனட் சபையில ஓட்டு வந்துருச்சு. அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போர் செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாது. சட்டம் இருக்கு. அது படி வந்து நடந்துக்கணும். 60 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனைய தொடங்குனாலும் முடிக்கணும். 60 நாளுக்கு மேல போகுது அப்படின்னா, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து அப்ரூவல் வாங்கணும். இப்போ செனட் சபையில வந்து பார்த்தீங்கன்னா, 100 சீட் சொல்லியிருந்தோமா, அதுல ரிபப்ளிகன்ஸ் 53 பேர் இருக்காங்க. அப்புறம் எப்படி 51 வந்தது? இல்ல டெமோக்ராட்ஸ் வந்து பார்த்தா 45 பேர் இருக்காங்க. அப்புறம் எப்படி 49 விழுந்தது? இதுல இண்டிபெண்டன்ட் வந்து 2 பேர் இருக்காங்க. இந்த 2 கட்சியிலயும் சேராதவங்க 2 பேர் இருக்காங்க செனட்ல. ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிகன்ஸ் வந்து 219 பேர் இருக்காங்க. டெமோக்ராட்ஸ் 213 பேர் இருக்கிறாங்க. வேக்கன்ட்டா வந்து பார்த்தா 3 சீட் இருக்கு. 2 நபர்கள் இறந்துட்டாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தா ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இது போல வேக்கன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட் இருக்கு. ஸோ மொத்தம் 435 சீட்ல 432 சீட் தான் இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட்டான நெலைமை. இதுல நீங்க மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிகன்ஸுக்கு இருக்கு. காங்கிரஸ் சபையில 218 ஓட்டு இருந்ததுனாலே அவங்களால பண்ண முடியும். ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணிற முடியும். ரிபப்ளிகன்ஸ்க்கு 219 இருக்கு. செனட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 51 ஓட்டு தேவை. ஏன்னா 100 இல்லையா? அதுல 51 ஓட்டு தேவை மெஜாரிட்டி. இதுல ரிபப்ளிகன்ஸ்க்கு வந்து பண்ணா 53 இருக்கு. அதனால இப்போதைக்கு யுஎஸ்க்கு ஏதோ ஒரு சட்டம் போடுறாங்க, போருக்கு போணும் அப்படின்னா, பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்புறம் எப்படி அங்க 49 ஓட்டு விழுந்துச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி வழியா வரேன். இன்னொரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும்.
இந்த சபையில இவ்ளோ மெஜாரிட்டி ரிபப்ளிகன்ஸ்க்கு தான் 2 சபையில வச்சுக்கிறாங்க இல்லையா? அப்புறம் ஏன் வந்து இன்னும் கவர்ன்மெண்ட் ஷட்டவுன்லயே இருக்குது? ஏதாவது அப்ரூவ் பண்ண வேண்டியது தானே இப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதுல செனட்லயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான மெஜாரிட்டி இருக்கு. ஒண்ணு சிம்பிள் மெஜாரிட்டி, ஒண்ணு சூப்பர் மெஜாரிட்டி. இப்ப சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது சும்மா 51 ஓட்டு இருந்தா போதும். ஆனா சூப்பர் மெஜாரிட்டிங்கிறது 60 ஓட்டு வேணும். அதிகப்படியான ஓட்டு வேணும். இதனால மைனாரிட்டிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, பவர் இருக்கிற மாரியான ஒரு விஷயம். அதனால தான் கவர்ன்மெண்ட் இப்ப வரைக்கும் சடன்ல இருக்குது அமெரிக்கால. ஓரளவுக்கு இத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம முதல்ல சொன்னது வெனிசுவேலாக்கு எகெயின்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது இப்போ ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது டெமோக்ராட்ஸ் கொண்டு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதனால 60 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்ல. ட்ரம்ப் அவர்கள் நினைச்சாருன்னா 60 நாளைக்கு வெனிசுவேலால எங்க வேணா அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அ ச காங்கிரஸ் சபையில வந்து பார்த்தீங்கன்னா, இது போல 60 நாள்ல பிரச்சனை முடியல. அதனால எனக்கு பர்மிஷன் குடுங்க அப்படிங்கிற போல போய் நின்னு ட்ரம்ப் அவர்கள் கேட்கணும். அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஓட்டு எடுப்பு நடந்துச்சு இல்லையா? இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிய வர ஆரம்பிக்கும். ஏன்னா 49 செனட்டர்ஸ். அது நம்ம பார்த்தோம். செனட் சபையில வந்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிகன்ஸ் தான் இருக்கு 53. ஆனா டெமோக்ராட்ஸ்க்கு 45 தான் இருக்குன்னாங்க. ஸோ 49 ஓட்டுகள் விழுகுது அப்படின்னா, 45 டெமோக்ராட்ஸ் 2 வந்து இண்டிபெண்டன்ட். அவங்க வந்து இது போல சட்டம் ஏதாவது கொண்டு வராங்கன்னா, ஏதோ ஒரு கட்சிக்கு இணைஞ்சு தான் ஆம், இல்லைன்னு ஓட்டு போடுவாங்க இல்லையா? இவங்க 2 பேரும் டெமோக்ராட்ஸ் கொண்டு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு போட்டாங்க. 5, 6, 7 ஆச்சா? அப்புறம் எப்படி 9 ஆச்சு? 49 ஓட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? இதுல ரிபப்ளிகன்ஸ சேர்ந்த 2 பேர், அந்த 53 இருக்கு இல்லையா? அதுல 2 பேர் வந்து இதுல குத்திட்டாங்க. அதனால 49 ஓட்டு. ரிபப்ளிகன்ஸ ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரா சில நபர்கள் இருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அமெரிக்கால. ஏதாவது எஸ்க் புஸ்கா நடந்து இழுத்துருச்சு பிரச்சனை 60 நாளைக்கு மேல போகுதுன்னா, ஆல்ரெடி கவர்ன்மெண்ட் ஷட்டவுன்ல இருக்கு. காங்கிரஸ் சபைக்கு வந்தீங்கன்னா ஓட்டு பாஸ் ஆகாது. ஒருவேளை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, பெரும் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க இந்த செனட் சபையில வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதோட வெளிப்பாடு அப்படிங்கிறது, ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வார வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கு முடியாத காரணமே இதுதான். 60 நாளுக்குள்ள பிரச்சனைய முடிக்கணும். அமெரிக்கா ஒரு இடத்துல அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, 60 நாளுக்குள்ள முடிக்கணும். இப்ப நைஜீரியால போயிட்டு ராணுவம் தயாரா இருக்கு, ஆப்பிரிக்கா கமாண்ட் ரெடியா இருக்குன்னு போய் அட்டாக் பண்ணா 60 நாள்ல முடிக்கணும். இல்ல அப்படின்னா, சபைக்கு வரணும், அப்ரூவல் வாங்கணும். இது போல விஷயங்கள் இருக்கு. அ அது மட்டும் இல்லாம இது சரி அத மீறி செய்றாங்கன்னா என்ன ஆகும்? ஏன்னா ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு அமெரிக்கா ரிட்டர்ன் வராங்க அப்படின்னா, அவங்க திருப்பி ஸ்டாப் பண்ணாம அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவோட மத்த இப்ப ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ நாங்க அங்கெல்லாம் அடிப்போம் அப்படிங்கிற அடிக்கிறாங்க இல்லையா? அதுபோல அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இது போல கேள்விகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஷட்டவுன். ஆல்ரெடி ஷட்டவுன்ல இருக்குது கவர்ன்மென்ட். அ ஜெர்மனிலலாம் படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அமெரிக்காவோட வீரர்கள். இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த அன்னதானம்லாம் போடுவாங்க. சேரிட்டி ட்ரஸ்ட்டு ஏதாவது கேட்டு கீட்டு பக்கத்துல வாங்கி சாப்பிட்டுக்குங்க. காசு இல்ல இப்போதைக்கு அப்படிங்கல ஹீரோ நியூஸ் தான். மேற்கு மீடியாக்கள் தான். நம்ம எதுவும் சொல்றது இல்ல. அவங்களே சொல்றது தான். அது அமெரிக்கா ஷட்டவுன் ஆயிடுச்சு. எமர்ஜென்சிக்குன்னு ஃபண்டிங் வச்சுக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு காசு இல்ல அரசாங்கத்துக்கிட்ட. ராணுவ வீரர்னாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பண்ணி இதுக்கு மேல பணம் இல்ல அப்படின்னா, அவங்களால வேலை செய்ய முடியாது. ஓரளவுக்கு தட்டி தேத்தி வந்துட்டாங்க. இப்ப பணம் இல்ல அப்படின்னா, அமெரிக்காவோட அரசாங்கம் முழுமையா முடங்கிரும். இப்ப ட்ரம்ப் அவர்கள்னால ஏதாவது செய்ய முடியுமா? மெஜாரிட்டி இருந்தா அவர்னால எதுவும் செய்ய முடியல. அரசாங்கத்துக்கு பணம் இருந்தா தானே செய்ய முடியும். கொஞ்சம் முட்டி போடுங்க லைட்டா அப்படிங்கிறது போல வந்து பண்ணா டெமோக்ராட்ஸ் தரப்புலருந்து இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் வார். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் அமைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம அமெரிக்கால ஒரு சிவில் வார் வரலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கான காரணங்கள் இதுதான். இப்போ ரிபப்ளிகன்ஸ் இப்போ கவர்ன்மெண்ட் ஷட்டவுன் ஆயிடுச்சு. கிளர்ச்சி வருது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் திருப்பி எலக்ஷன் நிக்கிறாரு, தோத்துட்டாரு. இல்ல நிக்க முடியல. இப்ப ஆட்சிய கலைச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப திருப்பி ஒரு எலக்ஷன் வருது. இல்ல இந்த 4 வருஷ டெர்ம் சக்சஸ்ஃபுல்லாவே முடிக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கங்க. இப்போ டெமோக்ராட்ஸ் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கங்க. இந்த ஆட்சி சரியில்லைன்னு. அப்ப ரிபப்ளிகன்ஸ் ஓட்டு போட ஒத்துக்குவாங்களா? என் ஆட்சியில வச்சு செஞ்சல்ல, உனக்கு சடவுன் தாண்டி அப்படிங்கிறது போல அவங்க பண்ணாங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஏதாவது செய்யுமா? ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே முடியாது. இது சிவில் வாருக்கான ஒரு தொடக்கமா இருக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்டுகளோட கருத்துக்களா இருக்கு. இது போல பல விஷயங்கள் இருக்கு. இதனால மட்டும் வந்துராது. இது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள். பணக்காரர்கள் பாதிப்படைய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அமெரிக்கா உருவான கதையே தெரியும். அமெரிக்காக்குள்ள சிவில் வார் இதுக்கு முன்னாடி வந்து வந்து பணக்காரர்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து அந்த பணம்,
அவன் யூஸ் பண்ணக்கூடிய பணமே வந்து பார்த்தீங்கன்னா, இரு பணமா இருந்தது. ஒரு சைடு சவுத் அமெரிக்கா ஒரு பணம், நார்த் ஒரு பணம் யூஸ் பண்ணாங்க. அதுக்காக பெரும்போர் வந்தது. அதுக்கப்புறம் சிவில் வார் வந்து முடிஞ்சுச்சு. இதெல்லாம் வரலாறு. பல விஷயங்கள் இருக்குன்னா ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக லைட்டா ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இதுதான் அப்படிங்கிறது போல எடுத்துக்க வேணாம். ஸோ ஒரு உதாரணத்துக்காக அமெரிக்காவோட கவர்ன்மென்ட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ அமெரிக்கா ஷட் டவுன் இருக்கிறனால என்ன சிக்கல் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்னால டெமோக்ராட்ஸை எதிர்த்து ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது. அதுக்கான சிறந்த உதாரணம் இப்ப நடக்கக்கூடிய இந்த ஓட்டு. அதுல 49 ஓட்டு விழுந்திருக்கே, இதுதான் சிறந்த உதாரணம். இப்படி இருக்கும் சூழ்நிலையில அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வெனிசுவேலாக்குள்ள ஃபுல் ஃபிளெட்ஜ்டான வார் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அமெரிக்கா நினைச்சாங்கன்னா அடிச்சுட்டு ஒரு 60 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 60 நாளுக்குள்ள அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணாதான், இல்லைன்னா இல்ல. அதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மெயினான விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கார்ல, தேவதூதன் திரும்பவும் சொல்லிக்கிறார். டீநியூக்ளியரைசேஷன் தான் என்னோட பிரதானமான கொள்கையே. ஏன்னா, நம்ம தான் நம்பர் 1. ஏங்க திருப்பி இத இவரு தாங்க சொன்னாரு. நான் சொல்லல. ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கோவிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. இது இவரு தான் சொன்னார். அமெரிக்கா, அமெரிக்கா நம்ம தான் நம்பர் 1. ரஷ்யா நம்பர் 2. ரொம்ப டிலேல தான் சீனா இருக்கிறாங்க. இன்னொரு 5 வருஷம் ஆகும் அவங்க வர்றதுக்கு. அதே அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வச்சு அமெரிக்காவ நம்ம 150 தடவ உலகத்த அழிக்க முடியாதனால என்ன கிடைக்கும்? அமைதி வேணும். டீநியூக்ளியரைசேஷன் வேணும். நம்மளுக்கு அமைதி தான் தேவை அப்படிங்கிறது போல தேவதூதன் அமைதியோட தேவையை எடுத்து சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தான் சொந்த நாடு தேவ பூமிய வந்து பார்த்தீங்கன்னா, தேவர்களோட லோகத்த ஆள்றதுக்கு பணம் இல்லையே, விடமாட்றாங்களே அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப சிக்கலா மாறிட்டு இருக்கு. இப்ப ஜெர்மனில அந்த சொல்றாங்கல்ல, இதுவரைக்கும் வரலாறுலயே லாங்கஸ்ட் கவர்ன்மென்ட் ஷட்டவுன் இதுதான். ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களுக்கு நவம்பர் மாசமும் வரல, பணமே வரல. அ ஜெ ஜெர்மனியில இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது போல நோட்டீஸ் போயிருக்குது. நவம்பர் மந்த்துக்கு வராதப்பா. அப்ப வரல. அக்டோபர் மந்த் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல. ஸோ அதனால பார்த்து ஏதாவது இல்ல அப்டின்னா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்டிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்துருக்காங்க. அட்வைஸ் பண்ணியிருந்துருக்காங்க அப்டிங்கிறது போல வெப்சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறதா செய்திகள் வந்த வண்ணம் உண்டு. ஃபுட் பேங்க்கு, சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்லாம் இருக்கும்ல, அங்கலாம் போயி இந்த எமர்ஜென்சி லோன்லாம் குடுத்தாங்க அப்டின்னா, சோசியல் எமர்ஜென்சி லோன்லாம் வாங்கி பயன்படுத்தி கொஞ்சம் அடிச்சு புடிச்சு வைங்க. நாங்க செனட் சபையில பேசி ஒரு வழியா முடிவு எடுக்கிறோம் அப்டிங்கிறது போல. சரி, பார்ப்போம் அமெரிக்காவோட அதிபர் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாரு. லைட்டா அப்படியே முட்டி போட போறாரா டெமோக்ராட்ஸ் முன்னாடி? இல்ல, ஓகே, நாம தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல வேற ஏதாவது செய்ய போறாரா? இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் அமெரிக்காக்கு ரெவென்யூ தேவையோ, அதனால தான் எல்லாத்துக்கும் டாரிஃப் போட்டுக்கிறாரோ அப்படிங்கிறது போல நம்ம சொன்னோம். இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. நான் சொன்ன வார்த்தை வேற. அத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். காரணங்கள்னால நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் நாலேட்ஜ் இருக்கு. எனக்கு நாலேட்ஜ் இல்ல. நீங்க சொன்ன மாரி அமெரிக்காவ பத்தி சுத்தமா நாலேட்ஜ் கிடையாது. சரி, மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். அது சென்ட்ரல் ஏசியன் நாடுகளோட மீட்டிங் நடந்தது அல்லவா? அதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். பல நாடுகளும் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல வந்து சேரணும். அதுதான் விருப்பம் அப்படிங்கிற தேவதூதர் அவர்கள் சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு 2வது முறையா அதிபர் பதவி ஏத்ததுக்கு அப்புறமா, நாடா ஓடோடி வந்து சேர்ந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கசகஸ்தான். கசகஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட அதிபரான பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு ஃபோன பண்ணி, கசகஸ்தானோட தொக்லியேவ் அவர்களா பேர் கொஞ்சம் கெட்டவன். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல பேசி ட்ரம்ப் அவர்கள் பேச வச்சிருக்காரு. பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கை குலுக்கியிருக்காங்க. கசகஸ்தான், இஸ்ரேல். முதல்ல அசர்பைஜான், கசகஸ்தான், இஸ்ரேல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பெருகுது. இங்க இருக்கிற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து இணைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். இப்ப சேர்ந்துட்டாங்க. ஆபிரகாம் அக்காஸும் சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து வேற சொல்றது. அவரு சொல்லியிருக்காரு பாருங்களேன். என்ன மாரியான வார்த்தை. கசகஸ்தானோட அதிபரான தொக்லியேவ் அவர்கள், "ட்ரம்ப் அவர்களே, நீங்க ஒரு கிரேட்டான ஒரு நபர். அதுவும் நேரடியா சொர்க்கத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க." இந்த வேர்ட் அவரே சொன்னாருங்க. சென்ட் ஃப்ரம் ஹெவன். உள்ள அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள திருத்தறதுக்கு அமெரிக்காவ கிரேட் ஆக்குறதுக்கு ஹெவன்லேருந்து உங்கள அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கலாம் சொல்லிக்கிறாரு. காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய எப்படி சொல்ட்டாரு பாருங்க. ஏதோ ஒரு சைட்ல ஒரு பிட்டு.
காமன் சென்ஸ் அப்புறம் ட்ரெடிஷன் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். பல விஷயங்கள் சொன்னாரு. நான் பாயிண்ட் மட்டும் எடுத்து சொல்லிக்கிறேன். அடுத்தது சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் அப்புறம் உஸ்பெகிஸ்தானோட பெரிய டீல் போட்டுக்கிறாரு. எக்கனாமிக் டீல்லாம் போட்டுக்கிறாரு. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க யாரு? உஸ்பெகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அ சென்ட்ரல் ஏசியன் நாடுகள்லாம் இப்ப அலைன் ஆயிட்டு வராங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னார். இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட தெற்கு பார்டர் அப்படிங்கிறது போல, அந்த தெற்கு பார்டருக்குள்ள ஊசிய வச்சு ஏத்திட்டாரு ட்ரம்ப் அவர்கள். இப்ப என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ்ல சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் எல்லாரும் சேர்ந்துருவாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்போ கசகஸ்தான் ஒரு முன்முதாரணம். அடுத்தது இன்னும் எந்தெந்த நாடுகள் சிரியா வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்க சேர்ந்துருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா, இப்ப அடுத்த ஒரு நாடு லைன் அப்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ உஸ்பெகிஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க $35 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது போல சென்ட்ரல் ஏசியன் நாடுகள்லாம் வந்துருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி ஓகே. இப்ப அடுத்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிருக்கிறாங்க. முதல்ல ஜார்ஜியாக்கு மூக்கு கொஞ்சம் புடப்பா இருந்ததுன்னு திமித்ரி மெதுதேவ் அவர்கள் வந்து கொஞ்சம் அழகுபடுத்திட்டு போனாரு. இப்ப ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் உக்ரைன்ல வந்து என்னான்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அடுத்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருது போல தெரியுது. அசர்பைஜான். நேட்டோவோட டெலிகேஷன முதல் முறையா பக்கு, அசர்பைஜான் கேபிட்டல் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வரவேத்து உட்கார வச்சு மீட்டிங் போட்டு பேசிக்கிறாங்க. அலியேவ் அவர்கள் சொல்லிக்கிறாரு, நம்ம நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம ராணுவத்த டிரான்சிஷன் பண்ணணும். அதுவும் ரொம்ப க்ளோஸா துருக்கியோட இணைஞ்சு மாடர்னைஸ் பண்ணணும். ரஷ்யா மேட் வெப்பன்ஸா இருக்கு. கொஞ்சம் பழசா இருக்கு. ஸோ அதனால நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இதை கேட்ட உடனே நேட்டோவோட அஃபீஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா? அசர்பைஜான் நீங்க எங்களுக்கு ஒரு வேல்யூபிள் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்த அசர்பைஜான் நேட்டோல சேரக்கூடிய ஆசை வந்து விட்டது. ஓகே. அர்மேனியா அவங்க சேர்ந்துருவாங்களா அசர்பைஜானோட அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி அங்க அமெரிக்காவோட படைகள் இருக்கு. அடுத்ததுங்க சரி ஓகே. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அடுத்து ட்ரம்ப் அவர்கள் இந்த மீட்டிங்ல நிறைய விஷயம் பேசினாரு. அந்த இது நியூக்ளியர் பத்தி பேசினாரு. சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் மீட்டிங் நடந்தது இல்லையா? சாரி தொண்டை கிராட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனா இருக்கு. சென்ட்ரல் ஏசியன் நாடுகளோட பேசினார் இல்லையா? அந்த டைம்ல பேசும்போது எல்லாத்தையும் பேசினாரு. இதுல இன்னொரு பிட் சைட்ல ஒரு சந்தடி சிந்து. என்னன்னா நம்மளோட நண்பர் தான் வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நானும் போலான்ட்டு இருக்கிறேன். போய் பேசலான்ட்டு இருக்கிறேன். மோடி அவர்கள் தான் இந்தியாவுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. போலான்ட்டு இருக்கிறேன். ஆயில்ல வாங்க வேணாம்னு சொல்லிட்டேன். நிறுத்திட்டாரு. அதனால நான் போவேன். போய் என்னன்னு பார்த்து பேசிட்டு வரலான்ட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறதுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேரா இங்க நம்ம நாட்டுக்கு அருள் தர்றதுக்காக வராரு. தேவதூதன் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வை இப்ப நம்ம நாட்டு மேலயும் பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவளோட அருள் கிடைக்க நம்ம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கணும். ஸோ வரப்போறது நம்ம நாட்டுக்கு. ஒருவேளை நம்ம நாட்டுக்கு அதிபரே அவர்தானே. ஏன்னா நம்ம நாட்டுக்கு பாலிசிலாம் அவர் தானே சூஸ் பண்ணாரு. ஆயில் ரஷ்யாகிட்ட வாங்காத. இத பண்ணாதீங்க, அத பண்ணாதீங்க, போர நிறுத்துங்க அப்படிங்கிற போல இவர் தானே ஆணையிடுறாரு. அப்படிங்கிறது போல அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்தியா, பாகிஸ்தான் சண்டை நடந்ததுல்ல, மொத்தம் 8 விமானங்கள்ங்க. நான் முன்னாடி 7 விமானம்னு சொன்னேன்ல. மொத்தம் 8 விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கு. தெரியுமா? முதல்ல 7 தான். ஆனா இப்ப 8 ஆயிருக்கு. ஏன்னா வீழ்ந்ததுக்கு அப்புறம் அது எடுக்க கூட இல்ல. போய் அப்படியே விட்டுட்டாங்க அதைய. அது இப்பதான் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சோம். அதனால 8ஆ மாறியிருக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். எங்க இந்தியாவுக்கு வந்து எந்த மாரியான அருள் பெருக என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். நம்ம மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் என்ன செய்றாங்க பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஒருவேளை பாகிஸ்தான கூட்டிட்டு வந்து ட்ரம்ப் அவர்கள் இங்க இந்தியாலயே வச்சு மோடி அவர்களையும் பாகிஸ்தானோட ஷெஹபாஸ் ஷெரீஃப்பையும் கைகுலுக்க வச்சுருவாராம். என்ன மாரியான ஒரு அருளா இருக்கும் இல்லையா? அந்த கண் கொள்ளா காட்சிய தேவதூதனால செய்ய முடியும். ஸோ செய்றாரான்னு பார்ப்போம். அடுத்தது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். இது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய செக்கா இருக்கிற மாரி தெரியுது. நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பெனி பார்த்தோம். எப்படி ஒரு சின்ன பையன் 30 வயசு பையன், 35 வயசு பையனுக்கு பணக்காரன் ஆகணுன்ற ஆசையினால வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறத யோசிச்சாங்க. அடுத்தது ஆ மிந்திச் அப்படின்ற ஒரு நபர். இவர் வந்து உக்ரைனை சேர்ந்தவரு.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மணி லாண்டரிங் பண்ணியிருப்பாரோ! அப்படிங்கிற ஸ்க்ரூட்னி அதையும் எஃபிஐயோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள இவர் வந்திருக்கிறார். இவரு க்ளோஸா கனெக்ட் ஆயிருக்கிறாரு. அதாவது உக்ரைனோட கம்பெனிஸ். குறிப்பா ஃபயர் பாயிண்ட் அப்படின்ற கம்பெனி. ஏன்னா, இவங்க தான் உக்ரைனுக்கு ட்ரோன்கள், ஹெவியான ட்ரோன்கள் செஞ்சு குடுக்குறாங்க. 2வது ஃப்ளெமிங்கோ மிசைல செஞ்சு தராங்க. அந்த ஃப்ளெமிங்கோ மிசைல் என்னென்ன பேச்சு நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இவர வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் ஆன்டி கரப்ஷன் பியூரோ இருக்கிறாங்களா உக்ரைன்ல. ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட கலைச்சிட்டு புடிச்சு ஜெயில்ல போறதுக்கு ட்ரை பண்ணாரு இல்லையா? அப்புறம் புரொட்டஸ்ட் நடந்து அவங்கலாம் வெளிய வந்தாங்க. அது வேற கதை. ஸோ அவங்களோட கண்காணிப்பு வளையம், அவங்களோட ரெக்வெஸ்ட்டின் அடிப்படையில எஃபிஐயும் இவங்கள க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். பயங்கரமான கரப்ஷனுங்க. பண்ணியிருப்பார் போல தெரியுது. அது எனர்ஜி செக்டார். ஒடசா போர்ட்லலாம் கை வச்சு விளையாடிருப்பார் போல தெரியுதுங்க. அப்படிங்கிறது போல பல வகையான குற்றங்கள், பல வகையான விஷயங்கள் வளையத்துக்குள்ள வந்திருக்காங்க. சரி, இதுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அழுத்தங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு கம்பெனி கவர்தால் 95 அப்படிங்கிற கம்பெனி நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களோட ஒரு விஷயம் பார்த்திருப்போம். அவர் அப்பா யாரு? அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்திருப்போம். இருந்துச்சுன்னா அந்த ஐகான்ல குடுக்குறேன். இல்லன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். தேடி எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் எப்படி இருந்தாலும் பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா, அதெல்லாம் அந்த டைம்ல பார்த்த ஒரு ஞாபகம் வருது. நான் ராணா படமா பார்க்கக்கூடிய கொஞ்சம் ஞாபகம் வருது திரும்பவும். அ ஸோ இந்த மெந்திச்ச அவர்கள் இருக்கார் இல்லையா? அந்த கவர்தால் 95ல ஒரு ஓனர். ஸோ யார் இந்த ஓனர்? அந்த கம்பெனிக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் என்ன சம்மந்தம்னா, அதுதான் புரொடக்ஷன் கம்பெனி. அதான் கதை எழுதுனாங்க இல்லையா? அவங்க வைஃப் கதை எழுத, ஜெலன்ஸ்கி அவர்கள் நடிக்க, இவரு பணம் போட அப்படின்னு அந்த நாடக கம்பெனி கவர்தால் 95 அந்த நாடக கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனர் இவரு. அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்களோட மிக முக்கியமான நெருங்கின நண்பர். இப்ப ஜெலன்ஸ்கி அவர்களோட நண்பர் இது போல ஊழல் வலையில வராரே! ஜெலன்ஸ்கி அவர்கள், ட்ரம்ப் அவர்கள் அந்த ரிபப்ளிகன்ஸ்லாம் ஊழல் பெருச்சாளிகள்னு சொல்லிட்டு பைடன் அவர்களோட காலத்துல அமெரிக்கால போய் நின்னு சொன்னவரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்ப என்ன அவரோட நண்பனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஆயிட்டாரா? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேவதூதர் அவர்கள் என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு, நல்லபடியா எடுத்து சொல்லி புரிய வைப்பார் ஜெலன்ஸ்கி அவர்ட்ட அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. என்னென்ன லிஸ்ட் எல்லாம் வெளிய வருமோ தெரியலையே! அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. கவிர்தா 95 தெரியுங்களா? சர்வன்ட் ஆஃப் த பீப்பிள் பார்ட்டி. நடிச்சாரே ஒரு படம். அதையவே டைட்டிலா வச்சு இப்ப ஆனாரே பொலிட்டிக்கல் பார்ட்டிய கிரியேட் பண்ணி இப்ப ஆனாரே அதிபரா. அதோட முக்கியத்துவங்கள். பேர்பட்ட ஓனர், ஊழல் சொல்லலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஒரு சைடு அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. இங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள எப்பவும் போல அட்டாக்ஸ் தான். அது மட்டும் இல்லாம, இது இன்னொன்னு. இப்ப அமெரிக்கா மட்டும் உக்ரைன கை கழுவி விடுற மாரி தெரியல. அடுத்தது செக் ரிபப்ளிக். எப்பேர்ப்பட்ட உதவிகள் உக்ரைனுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆ ஒக்முரா அவர்கள். ஸோ இவர் செக்கோட புது ஸ்பீக்கர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்குள்ள என்டர் ஆன நாளே, இது என்ன கொடி இது? கழட்டு முதல்ல. கண்ணு பார்க்கவே கூசுது. கழட்டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போல, உக்ரைனோட கொடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. இந்த கலரையே நான் பார்க்கக்கூடாது முதல்ல. எல்லாத்தையும் கழட்டு. 1 செகண்ட் தான் ஆச்சு. இந்த வேலைய பண்ணணும் அப்படிங்கிறது போல, அவங்க என்டர் ஆறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உள்ள என்ட்ராங்க. வெரி ஃபர்ஸ்ட் டே. ஸோ உக்ரைனோட நண்பர்கள் அப்படிங்கிற இருக்கக்கூடிய லிஸ்ட்ல ஒரு பாயிண்ட்டா அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். அமெரிக்கா அவுட்டு, செக் அவுட்டு, ஸ்லோவாக்கியா அவுட்டு, ஹங்கேரி அவுட்டு, இப்போ போலாண்ட் அவுட் ஆயிருமா அப்படிங்கிறது போல இருக்கு. பார்ப்போம். ஏன்னா ஒரு வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட் ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ஃபிக்கோ அவர்கள் சொல்லியிருந்தார். நம்ம இத அடுத்த பதிவுல பார்ப்போம். பார்த்துட்டு எனக்கு சிரிப்பே அடக்க முடியல. பட் மெயினான விஷயத்துக்கு வரும். இன்னொரு சைடு வந்து பார்த்தா, பயங்கரமான அட்டாக் ரஷ்யா எப்பவும் போல உக்ரைனுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க்ல ஹெவியான எக்ஸ்ப்ளோஷன். அதுவும் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, பக்ரோவ்ஸ்க்ல ஃபோர்ட்டிஃபிகேஷன்லாம் இருந்ததுல்ல, அதெல்லாம் டிஸ்அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரஷ்யா. அவங்களோட மிலிட்டரி வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால வந்து அதெல்லாம் டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கிளியர் பண்ணி வழி எடுத்தாங்கன்னா, வண்டிகள் உள்ள பக்ரோவ்ஸ்க்குள்ள வர ஆரம்பிச்சுரும். ஆர்மட் ஃபோர்ஸஸ் உள்ள பெருமளவுல வர ஆரம்பிச்சுருவாங்க. 2வது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லைங்களான்னு கேட்டீங்க. என்செட்டில்மென்ட் 800 மீட்டர் இருக்கு. ஸோ 800 மீட்டர்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. சுத்தி வர இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த கேப் அப்படிங்கிறது புறநகரங்கள். அது யாராலயுமே கண்ட்ரோல் எடுக்க முடியாது. ரஷ்யாவும் எடுக்க முடியாது, உக்ரைன் எடுக்க முடியாது. எடுத்தாங்க அப்படின்னா அதிகமான உயிர் சேதங்கள் இருக்கும். ஸோ அந்த 800 மீட்டர் அப்படிங்கிறது ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ மெயினா உக்ரைனோட வீரர்கள் மாட்டி இருக்கிறது மிர்னோகிராட்ல தான். பக்ரோவ்ஸ்க்ல கூட இல்ல. இது ஒரு ட்வின் சிட்டி. ஸோ ஹெவியான அட்டாக் இதுக்கப்புறம் இந்த பேட்டில் இங்க நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன் ஏதாவது ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ணாங்கன்னா,
பதிவுகள பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.